துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனையும் என்னோடு சோதரிக்கிறோம். வானமென் சிங்காசனம் பூமி என் பாதபடி என்று சொன்னீரே தகப்பனே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த முன்னிலை வேலைக்காய் இந்த கூடுகைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர் அப்பா. தடைகளை நீக்கி போட்டு எங்களை அப்பா உம்முடைய சமூகத்திற்கு வரவழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த கூட்டத்தின் அப்பா ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய நன்மையான கரம் எங்களோடு கூட இருக்கும்படிக்காய் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காய் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா ஆவியானவர் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இது எனக்கே வந்தது என்று சொல்லத்தக்கதான வார்த்தைகளை என் தேவன் அப்பா தேவதாசர் மூலமாய் கர்த்தாவே அப்பா அவரை மரத்தின் வெளிப்பட போகிற கிருபைகளுக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விசையாய் அப்பா இந்த ஆராதனைக்கு தடையாப்பா யாருடைய குற்றம் குறைகளோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ ஆண்டவரே எண்ணங்களோ சிந்தைகளோ ஆண்டவரே கர்த்தாவே தடையா இராத பிடிக்கப்பா ஒவ்வொருவரையும் அப்பா கழுவி பரிசுத்தப்படுத்தும்படிக்காய் உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை மறைத்து கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வலக்கரத்தினால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வலக்கரத்தினால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. ஆமென்.
Praise God. Queen Divya. நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா ஆண்டவரே, இந்த ஜெபக்குடிகளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல தருகிற ஏசப்பா. பிப்ரவரி மாதம் முழுவதுமாக எங்களை எல்லாரையும் பாதுகாத்து கொண்டீங்க. நீங்க அற்புதமாகவும் அதிசயமாகவும் நீங்க வழி நடத்திட்டீங்க சுவாமி. மார்ச் மாதத்தையும் காண நீங்க கிருபை செய்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரோட குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதுமாக பயமில்லாமல் நீங்க வழி நடத்தி தந்துருங்க ஏசப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் சுவாமி. மீதியான நேரத்தை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உம் முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உம் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு இந்த செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செத்தை வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம். நீர் இடைப்பட்டு ஓ மனுஷீக சிந்தனைகளையும் ஓ மனுஷீக கவலைகளையும் தேவன் நீர் எங்களை விட்டு எரிந்து போட்டு ஓ உடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களை வணைந்து உருவாக்குங்க தகப்பனே. ஓ சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இதோ ஹalleluya, ஹalleluya, பிசாசின் அங்கிகளை தரித்து கொண்டு ஓ ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை போல வேஷங்களை அணிந்து கொண்டு இதோ சில சத்துருவின் கிரியைகள் ஓ உலகத்தின் முகமாய் ஊடி வருகிற சில தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஓ
ஓ ஹalleluya, தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். அவன் நூதனமாய் நுழைய போகிறான். வசனம் சொல்லுகிறபடி அவன் ஒளியின் வேஷங்களை தரித்து கொண்டு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை நூதனமாய் நுழைந்து வஞ்சிக்கிற கிரியைகளை செய்யக்கூடிய ஆவிகள் ஸ்தோத்திரம் இந்த மாசத்திலே அதிகமாய் செயல்பட போகிறது. ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். பிதாவே உடைய ராஜ்யத்திலே வரும்படியாக நீர் எங்களை பலப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க. நிலவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பிங்க தகப்பனே. தேவ திட்டம் நிறைவேறட்டும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். ஆவியானவர் நம்மளோட இடைபடுவாராக. கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். எதை குறித்து பார்த்தோம்? நேபுகாத் நேச்சர். ஸ்தோத்திரம். நேபுகாத் நேச்சர் ஆகாஸ்வேரு ராஜா. இந்த வாரத்துல நேபுகாத் ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய முழு விஷயங்களையும் மொர்தேகாய் எப்படி தாழ்த்தப்பட்டிருக்கிற வேளையிலே ஆவியானவர் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும் என்கிறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா, தானியேல் தீர்க்கதரிசி. நான் திங்கட்கிழமை நான் தூங்கி காலையில எந்திரிக்கும் போது தானியேலை குறித்து வாசின்னு சொன்னாரு. சோ அதை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது அநேக வார்த்தையில கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். இப்ப நாகர்கோவில்ல ஒரு லைவ் மீட்டிங் போவோம், FGBன்னு சொல்லிட்டு. என் மனைவி அதுல ஜாயின் பண்ணுவாங்க. நான் இதை திங்கக்கிழமை சொல்றேமா, ஆவியானவர் திங்கக்கிழமை இந்த வார்த்தையை தானியேலை குறித்து பேச சொல்றாரு அப்படின்னோடனே நமக்கு தானியேலோன்னு என்ன நினைவு வரும்னு கேட்டீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு பேர் பெல்சாஸ்தார்னு வச்சிருப்பாங்க. நமக்கு வர்ற தானியேல்னோட நம்முடைய சிந்தைக்கு வருகிறது சிங்க கவியில போட்டாங்க, அங்க இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். தானியேல் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருந்தா உயர்த்தப்பட்டான் அப்படிலாம் தெரியும். அவருடைய நண்பர்கள் தீக்குள்ள போடப்பட்டாங்க, அங்கிருந்து விடுதலை ஆறாங்க. சோ இந்த மாதிரி காரியத்தை குறித்து கர்த்தர் பேச போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கிற வேளையில புதன்கிழமை ஆவியானவர் இந்த நாகர்கோவில் மீட்டிங்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, தானியேலை குறித்த பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நான் அதை கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியல. நான் இதை போய் கேட்டோம்னா இவர்களுடைய வார்த்தை எனக்குள்ள அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோமோ அப்படிங்கிறதுனால என் மனைவி மட்டும் கேட்டிருந்தாங்க. அந்த தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கும்போது கேட்டீங்க அப்படின்னா, நிறைய விடங்களை நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம். என்ன கேட்டிருக்கோம்னா, தானியேல் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தா, சாத்ராக், மேஷாக், நேபுகத்நேகோ இந்த சிலையை வணங்க மாட்டாங்க, தீக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி அநேக அற்புத அடையாளங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தியானிச்சிருப்போம். அது நடந்த சம்பவங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சொன்ன இஸ் a king. இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வேதத்துல நீங்க கொஞ்சம் தியானிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அற்பமா எண்ணப்பட்ட மனுஷர்கள், தாழ்த்தப்பட்ட மனுஷர்கள், புறக்கணிக்கப்பட்ட மனுஷர்கள், தன் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷர்கள். சவுல் கல்லையை தேடி போறான். சாமுவேல்ட்ட கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலை கூப்பிட்டு சவுல ராஜாவாக்குங்கிறாரு. அவன் கல்வியை தேடி போனோம், ஞானதேசக்காரன்ட்ட போகணும்னு சொல்லிட்டு சாமுவேல்ட்ட நிக்கிற வேலையில, சாமுவேலு உன்னை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாரும் போது சாமுவேல்ட்ட பேசுறதுக்காக சவுல் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இருக்குதுல எங்க கோத்திரம் தான் சின்ன கோத்திரம். இந்த பென்யமின் கோத்திரம் இருக்கு, இந்த 12வது பகன். அதனால யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்கள கடைசியா பிறந்தார். யோசேப்புக்கு அடுத்ததா பிறந்தது பென்யமின். அந்த பென்யமின் கோத்திரத்திலையும் குழந்தைகள் பிறந்தவங்க, அதுலயும் சின்ன கோத்திரம் நானு. என்னுடைய பரம்பரையில அவ்வளவு பெருசு கிடையாது. இஸ்ரவேலையும் இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறவங்களும் யூதா கோத்திரத்தை நடத்துறவங்களுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்கிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், தாழ்த்தப்பட்டவனே, கழுதையை தேடி போன கர்த்தர் உயர்த்தினா நம்ம பார்த்தோம். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தாவீது என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த சவுலை தள்ளிவிட்டு தாவீது அவர் இருதயத்திற்காக ஏற்றவனா கண்ணும் போது சாமுவேலை போய் என்ன சொல்றாரு, நீ ஈசா வீட்டுக்கு போ, அங்க இருக்கிற ஒருத்தர் நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணும் போது இந்த சாமுவேல் முதல் தரமா அங்க போய் பாக்குறாரு. ஒவ்வொரு குமாரனா வர வைக்கிறாங்க, இவனா இருக்குமா அவனா இருக்குமா பாக்குறாரு. ஆனால் அவர் வெளித்தோட்டத்தை பார்த்தார், கர்த்தரோ தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். இது எல்லாமே அவர்கள் கர்த்தருக்கு பயந்து இருந்தார்கள். அவருடைய சந்ததிகள் கர்த்தருக்கு ஜீவித்து இருந்தது, கர்த்தரோடு கூட தொடர்புல இருந்தாங்க. அவங்க கர்த்தரை குறித்து எழுதினார்கள் என்பதை நம்ம வேதத்துல நிறைய வாசிக்கலாம். நேபுகாத் நேச்சர் எழுதின மனுஷன் இது ராஜா. இந்த ராஜா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சொப்பனங்கள் நமக்கு தெரியும், இவருடைய சரித்திரங்கள் நம்ம நன்கு பார்த்திருக்கிறோம்.
இந்த தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் தானியேல் சாப்டர் 4ல என்ன கேட்டீங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் வந்து கர்த்தரை எப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுவதுமா தியானிக்க போகும். ஒரு ஒரு வேற ஒரு ரிலிஜியனை சேர்ந்த ஒரு மனுஷன். இவனுக்கு என்ன மொத்தம் 4 கடவுள். பெல்சாஸ்தார், அனனியா, செப்பரியா, மிகாவேல், அசரியா. அதனால்தான் அந்த 4 தெய்வங்களுடைய பேரையும் பிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த எருசலேமில் இருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த ராஜகுலத்தாரின் எல்லாத்துக்குமே தானியேலு கூட முடியாது, அசரியா கூட சொல்லிட்டு அவருடைய பெயரை மாத்துறான். தானியேலுக்கு பெல்சாஸ்தாரனோ, அவருடைய நண்பர்களுக்கு மிகாவேல், அசரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேருக்கு வரிசையா மாத்தணும் வேதத்துல தியானிச்சு பார்க்கலாம். இந்த தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஃபுல்லாவே இந்த ராஜா தான் என்ன பண்றான்னா, உன்னதமான தேவனை குறித்து மகிமைப்படுத்தி எழுதின காரியங்களையும் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் அதை முழுவதுமா எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. தானியேல் 4:2 பார்த்தோம்னா, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போலே யாருண்டு, உம்மை போலே யாரும் இல்லை. இயேசு பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவரை போல அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் ஒருவருமே இல்லை. மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கக்கூடியவர்கள், பிசாசின் கட்டுகளை உடைக்கக்கூடியவர்கள். உயர்த்துகிற எவனையும் தாழ்த்தவும், தாழ்த்துகிற எவனையும் உயர்த்தவும் அவராலே ஆகும் என்பதை அனுபவபூர்வமாக ஒரு ராஜா எழுதியிருக்கிறான். இவன் தேவனையால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அல்ல, அந்நிய மதத்திலும் அந்நிய இடத்திலும் இருந்து உலக மனுஷனை போல சிந்தித்து உலக மனுஷனுடைய காரியத்தை நடப்பித்துக் கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இந்த நேபுகாத் நேச்சார், இவன் ஒரு பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்றது. பாபிலோனா நமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக அதிசயங்களில் ஒன்றாக இன்று வரை இருக்கிறது. அந்த தொங்கு தோட்டம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பு இன்று வரை உலகத்துல இருந்துட்டு இருக்கு. அதை டூரிஸ்ட் பிளேஸா வச்சிருக்காங்க. இந்த பாபிலோன் என்கிற இடத்துலதான் ஊர் என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்து ஆபிரகாமை வேறு பிரித்து கொண்டு வந்தார். பாபிலோன், பாபிலோனிய ஆவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை குறித்து தியானிக்க முடியும். இந்த பாபிலோன் ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருந்திருக்கிறான். இவனுடைய குமாரன் ஒருத்தன் உண்டு. அவன் பேர் வந்து பெல்சாத்சார். ஹல்லேலூயா. இந்த பெல்சாத்சார் என்ன பண்ணா, நேபுகாத் நேச்சர் போர் புரிந்து கொண்டு வந்து எருசலேமிலே கொள்ளையிடப்பட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் அவன் கஜானால வச்சிருக்க வேலையில இந்த நேபுகாத் நேச்சர் 4ஆம் அதிகாரத்தை எழுதி முடிச்சு 5ஆம் அதிகாரத்துல பெல்சாத்சாரை பத்தி வரும். இந்த பெல்சாத்சார் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற பாத்திரங்களை எடுத்து அதுல திராட்சரசத்தை கொடுத்து தன்னுடைய மனைவிகளோடு மாத்திரமா துணைவிகளோடையும் தன்னை பெருமைப்படுத்தி துதிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் அவன் படுக்கறைக்கு போகும்போது மேனே மேனே தெக்கல் பேசர்னு எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை குறித்து அவன் நடுங்கி கலங்கி போய் கால் நடுங்கி கொண்டிருக்கிற வேலையிலே இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று அவன் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறான். ஒருவரும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் சொல்றான், அவனுடைய மனைவி வந்து சொல்றா, பரிசுத்த ஆவியின் ஆவிகளை கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் உங்க அப்பாவுக்கும் நிறைய காரியத்தை வெளிப்படுத்துறான், அவனை வர சொல்லு, தானியேலை வர சொல்லும் போது இந்த நேபுகாத் நேச்சர் என்ன சொன்னானோ சொப்பனத்தை கண்டுட்டு இதுல இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா இவன் வந்து ராஜ்யத்துல 2ஆம் பதவியா இருப்பாங்கிறான். ஆனா அவனுடைய மகன் வந்து சொல்லும் போது சொல்றானா, நான் முதல்ல இருக்கேன், எனக்கு கீழே இன்னொருத்தன் வச்சுட்டேன், இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துறவனுக்கு நான் 3ஆம் அதிகாரியா வைப்பேன்னு சொல்றான். தானியேல் சொல்றான், உன் அதிகாரமும் பவரும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. ஒரு தேவ மனுஷனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ வார்த்தையை உன்னதமும் உத்தமமாய் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்ன சொல்லுவானா, உன் காசும் உன் பணமும் வந்துட்டே இருக்கட்டும்டா, நான் கர்த்தர் சொல்லுகிறத சொல்லுவேன், யாருக்கும் பயப்பட்டு இந்த விஷயத்த கர்த்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூலிக்கு பொருத்தின பிழையாமை போல் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிறதே நாங்கள் சொல்லுவோம். சிறைச்சாலையிலே போட்டாலும் சரி, எங்களை துண்டித்து போட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், நெருப்பிலே போட்டாலும் சரி, அவர் சொல்லுகிறதை உண்மையும் உத்தமமாய் சொல்லக்கூடிய ஊழியர்கள் கம்மியா இருக்கிறார்கள்.
Hallelujah. இப்ப இந்த இடத்துல வரும்போது எல்லா காசையும் நீயே வச்சுக்கையா, அவர் சொல்றத சொல்லிட்டு தான் சொல்லுவான். நீர் தராசிலே நுரிக்கப்பட்டு குறைவுள்ளவராய் காணப்பட்டீர், அதனால் உன்னுடைய ராஜ்யம் முடுங்கி போடப்படுகிறது, அது மேதிய பெர்ஷிய மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆவியானவர் சொல்லுகிறாருன்னு இவன் வாக்குத்தத்தை சொல்லுவான், ஒரு தரிசனத்தை சொல்லுவான். அது சொன்னபடியே ஸ்தோத்திரம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கடைசியா பாத்தீங்கன்னா, இவன் இருந்து ராஜ்யம் பிடுங்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படுச்சுன்னா, மேதியனாகிய தரியு என்ற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த 3 ராஜாக்களையும் பார்த்தோம்னா நமக்கு நேரங்கள் பத்தாது. அதனால நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ராஜாவை மட்டும் பார்க்க போறோம். இந்த ராஜா எழுதின ஒரு விஷயம் தான் ஹல்லேலூயா. நீங்க மேல படிச்சு பார்த்தோம்னா தெரியும், உன்னதமான தேவன் தானியேல் 4:2 சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஸ்தோத்திரம். அவருடைய சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அவர் செய்த அற்புத அடையாளங்களை நான் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டதுன்னு ராஜா சொல்லிட்டுதான் அந்த ஒரு ராஜா நேபுகாத்நேச்சாரை குறித்து மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க தனி தியானத்திலையும் வாசிச்சு பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஃபுல்லா இந்த ஒரு அதிகாரத்தை மாற்றம் நம்ம தியானிக்க போகிறோம். இவன் அதிகாரத்துல அந்த 4ஆம் அதிகாரம் வசனம் சொல்லும்போது பூமியில குடியிருக்கிற எல்லா ஜனத்திற்கும், ஏன்னா இவனுடைய ராஜ்யம் பரம்பி இருக்குது. ஆகாஷ் வேறு போல 127 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாசைக்காரருக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஜனம் கிடையாது, ஒரு ஜாதி கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, எல்லாத்துக்கும் அவன் எழுதுனது எழுதுறான், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். தேவ பிள்ளைகளே, தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற, தேவனை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு நிச்சயம் என்னன்னா, சமாதானம் உண்டு. ஒரு கோடீஸ்வரனுக்கு இல்லாத ஒரு சமாதானம் கர்த்தருடைய வேதத்தை கையில எடுக்கிற மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அது சந்ததி சந்ததியாய் அது நிர்ணயம் பண்ணப்பட்ட ஒரு சமாதானம். காசு கொடுத்து வாங்க முடியாது, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவனிடத்துல இருந்து வருகிற சமாதானம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய அடையாளம் என்ன. இதெல்லாம் வேணா எழுதும் போது அந்த ஃபுல் இன்சிடென்ட் அவன் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எழுதிருக்கிறான். அதனால்தான் அவ்வளவு தெளிவா எழுத முடிகிறது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். என் தாத்தா பாட்டி கொற்பாட்டம் எல்லாம் செத்து மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, நானும் செத்து மண்ணுக்குள்ள போயிருவேன். No one can live in this world. எந்த ஒரு மனுஷனும் நான் மரிக்க மாட்டேன், இங்கே இப்படியே இருப்பேன்னு எவனாலே சொல்ல முடியாது, எந்த கம்பனாலே சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த ராஜா சொல்றான், அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். Dominant is from generation to generation அப்படி எழுதியிருக்கிறான். தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அடையாளங்கள் மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு. அப்பமே அவன் அவ்வளவு பார்த்திருக்கிறான். இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா எவ்வளவு எழுதியிருப்பாரு, எவ்வளவு காரியத்தை அவருக்கு அந்த ராஜாவா இருக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ஒரு அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவரை சந்திக்க வேண்டும் என்று ராஜாக்களும் பிரபுக்களும் ஏங்குனாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு பெருமையின் ஆவியல் கட்டப்பட்டிருந்தது. ஏன்னா இவங்க போய் அவரை பார்க்கறதுக்கு ரெடி கிடையாது. ஏன்னா நான் போனா என்னுடைய டிகினிட்டி போயிரும், என்னுடைய பெருமை போயிரும். தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு சுவாபம் எப்படி இருக்குன்னா, பெருமை இருக்கக்கூடாது, பிரைட் இருக்கவே கூடாது. ஜஸ்ட் broken your pride. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தேவ பிள்ளையே, உன்னை உங்களை தேவ சமூகத்துல அனுதினமும் தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் பதியில, கர்த்தர் சன்னதியில நாம் நம்மை தாழ்த்தும் போது அந்நிய கண்களுக்கு, அந்நிய மனுஷர்களுக்கு நாம் உயர்வாய் உயர்த்தப்படுவோம். தானியேலை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் எருசலேம்ல போய் சிறைப்பிடிச்சிட்டு வாரான். அந்த இடத்துலயும் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உயர்வு.
நேபுகாத்நேச்சர் மண்டைய போட்டான், அவன் பையன் பெல்சாசர் வாரான். இப்பமும் தானியேலுக்கு உயர்வு. ஸ்தோத்திரம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தை படித்து பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, பெல்சாசார் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கொன்றுதாங்க. ராஜ்யம் இவங்கிட்ட இருந்து புடுங்கி மேதிய ராஜாவைய தரியுவுக்கு கொடுக்க போறது. அப்பமும் தானியேல் அந்த மேதிய மேதியனாகிய தரியு அந்த 127 நாடுகளை ஆளும் போது அவன் என்ன பண்றானா, 3 சிறந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறான் ராஜ்யத்துல. அதுல ஒருவராய் தானியேல் இருந்தார் என்று எழுதப்படுகிறது. ராஜாக்கள் தள்ளப்படலாம் தேவ பிள்ளைகளே. கம்பெனிகள் மாறலாம். இந்த கம்பெனி இன்னொருத்தன் வாங்கலாம், அந்த கம்பெனி இன்னொருத்தன் வாங்கலாம். எவன் வாங்கினாலும் தேவ மனுஷனுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம், கொடுக்கப்படுகிற உயர்வு, கொடுக்கப்படுகிற ஒரு மகத்துவம், அது பின்னுக்கு போகவே போகாது. அது நித்தியமா இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்காக இந்த உலகம் தேவனுக்கு பயப்படுகிற நமக்காய் உருவாக்கப்பட்டது, தேவ சந்ததிக்காய் உருவாக்கப்பட்டது. தேவன் அவர்களை கண்மணி போல் காப்பார், அவர்களை கைவிடவே மாட்டார், சோர்ந்து போகாது. ராஜாக்கள் தள்ளப்பட்டாலும் தானியேல் தள்ளப்படலன்னு வேதம் நிச்சயமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. அவன் என்ன தள்ளினாலும் நம்மை உயர்த்த நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். 4ஆம் வசனம் சொல்றான், நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்தேன், என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். Rest in my house, rolling in my palace. சமாதானமா, சௌக்கியமா, நோய் இல்லாம, சந்தோஷமா, அவ்வளவு சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தொடர்ச்சியா பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்ந்துகிட்டு இருக்க வேலையில நான் ஒரு சொப்பனத்தை பாக்குறேன். அது எனக்கு ஒரு திகில உண்டாக்கிருச்சு. நான் படுக்கையின் மேல எனக்குள்ள உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றிய தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிட்டு. ஸ்தோத்திரம். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. ஆனால் தேவனை அறியாத, தேவன் மேல் பற்றுதலாய் இல்லாத சில மனுஷர்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கும் தெரியும். அந்த தாய், இந்த மாதிரி உன் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரிக்கு ஒரு கனவை எனக்கு இந்த மரியா, அவங்களுக்கு எப்படின்னா மரியா ஒரு கடவுள். அவர்கள் வேறு ஒரு ஹிந்து ரிலிஜியன் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்த்தனால அந்த மரியாவை பாக்குறதுனால அதையும் வணங்கக்கூடிய ஒரு சுவாபம் உள்ளவர்களா இருந்தார்கள். இந்த மாதிரி மரியா என் கடவுள் வந்து இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னாமா, பார்த்து இருந்துக்குமாமா. ஸ்தோத்திரம். சொப்பனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அந்நிய மனுஷர்களுக்கும் கர்த்தர் சொப்பனங்களை கொடுப்பார். அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்து அவன் பயங்கி போய் நிக்கிறான். இவரு நேபுகாத்நேச்சருக்கு நிறைய சொப்பனம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரியறதுக்காக முதல்ல என்ன பண்றாருன்னா, பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். He was giving command, those who are genius. எந்த ஒரு மனுஷர்கள் அந்த ஞானிகளையும் சாஸ்திரிகளையும், அந்த 7ஆம் வசனம் பாருங்க, சாஸ்திரிகள், அந்த காலத்துல சாஸ்திரிகள் இருந்தாங்க. சாஸ்திரிகள்னா இவங்க இந்த வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து, they are called as a space scientists, astrologers, magicians, charlatans. அதுல இங்கிலீஷ் நீங்க கீழே போட்டு முடிச்சு பண்ணிருக்கேன். இதுல இந்த சாஸ்திரிகள்னா வானத்து நட்சத்திரங்களை வைத்து பிரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க. நீங்க இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இதே சாஸ்திரிகள் சொல்லுவாங்க, வானத்துல புதிதாக ஒரு நட்சத்திரம் திறந்தது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அவர்களை வணங்கும்படி வந்து நேரம் என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா, ராஜா அரண்மனைக்கு போயிருவாங்க. இப்போ இவன் என்ன பண்றான்னா, அந்த காலத்துல அது பழக்கமா இருந்துட்டு வருது. இப்ப இந்த ராஜா என்னன்னா, சாஸ்திரிகளை வர சொல்றான், சோசியரை வர சொல்றான், கல்தேயரை வர சொல்றான், குறி சொல்லுகிறவ எல்லாத்தையும் இடத்துல வந்தார்கள். அவனே எழுதுறான், எல்லாத்தையும் நான் ஞானிகளை மட்டும் வர சொன்னேன். ஆனா அந்த ஞானிகளை வந்து மொத்தம் இத்தனை கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறி சொல்லுகிறவர்கள். இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னா அந்த ஸ்டைல வேற மாதிரி ஆக்கியிருக்காங்க. கை ஜோசியம், நாடி ஜோசியம், பகோ ஜோசியம், ரேக ஜோசியம் சொல்றாங்களா, அந்த காலகட்டத்துல அதே ஆவியில கொண்ட மனுஷங்கள், அந்நிய ஆவியில கொண்ட மனுஷர்கள் ஜீவித்திருக்காங்கன்னு வேதம் சொல்லுகிறது.
இப்ப இவங்க எல்லாத்தையும் வர சொல்லியாச்சு. ஏன்னா ராஜாவுக்கு நினைப்பு என்ன, இவங்க எல்லாம் வந்து குறி சொன்னாங்கன்னா நமக்கு வந்து காரியம் தெளிவா வந்துடணும். இவன் என்ன பண்றான்னா சொப்பனத்தை எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிட்டான். ஆனாலும் அந்த அர்த்தத்தை இவங்க யாராலையும் சொல்லவே முடியல. ஸ்தோத்திரம். கடைசியில ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஓடுறதெல்லாம் ஓடுறோம், சாடுறதெல்லாம் சாடுறோம், செய்யறதெல்லாம் செய்யறோம். கடைசியில கர்த்தர் சந்நிதியெல்லாம் வர வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு சுபாவம் அதுதான். இதுல காரியம் எனக்கு சரியா முடிஞ்சிருமா, அதுல எனக்கு காரியம் சரியா வந்துருமா. கடைசியில இதெல்லாம் முடியாது, ஒருவராலதான் முடியும். டாக்டரே சொல்லிடுவாங்க, இதுக்கு மேல எங்க கையில இல்லம்மா, இதுக்கப்புறம் மேல உள்ளவங்க இல்லாம இருக்கு. ஸ்தோத்திரம். கடைசியில என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாஸ்தார் என்னும் பெயரிடப்பட்ட, பெல்சாஸ்தார் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தானியேல் 1 வாசிச்சு பாத்தீங்கன்னா தானியேலுக்கு பெல்சாஸ்தார் என்னும் பெயரிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒண்ணுன்னா இவன் திரும்ப திரும்ப இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு 3 தடவை சொல்லுவான். தானியேலை பார்த்து அவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம்னா, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ராஜா கூப்பிடலாங்க, ஆல்ரெடி அவனுக்கு ஒரு சப்பனத்தை சொல்லி எல்லாம் பண்ணி ஹல்லேலூயா அந்த நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி ராஜாவுக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் திரும்ப சொப்பனம் வரும்போது இந்த ராஜாவுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன இருந்துச்சு, அவனே எழுதுறான், ராஜாவே எழுதுறான். நேபுகாத்நேச்சர் எழுதுன அந்த அதிகாரம் உள்ள, அந்த 4ஆம் அதிகாரம் உள்ளவே அவர் தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவரே அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எழுதின ஒரு இன்சிடென்ட் தான் இது. கடைசியில கொண்டு வரப்பட்டான். அந்த வார்த்தையை தமிழ்ல நம்ம யோசிக்கணும், நல்லா வாசிக்கணும். ஏன்னா வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு புதைபொருளை கொண்டிருக்கிறது. ஞானமாய் வாசித்தோம்னா ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். மனுஷிக முயற்சியிலேயோ மனுஷிக ஒரு ரிசர்ச் மைண்ட்லயோ we can't identify that exact word what is going to speak us. இது வந்து எப்படின்னா படித்த ஒரு இடத்துல கொடுத்து இதை படின்னு சொன்னா இதை வாசிப்பான், அர்த்தத்தை சொல்ல முடியாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்குன்னு. இதை படிக்காத ஒருத்தர் போய் கொடுத்தோம்னா இதை எப்படி நான் படிக்கவே தெரியாது, எப்படி இதை நான் விவரிச்சு சொல்லுவோமோ. வேத வசனமும் வேத வார்த்தையும் முத்தரிக்கப்பட்ட புதை பொருளா இருக்கிறது. தேவன் யாருக்கு விளம்புகிறாரோ, தேவன் யார் மேல் பிரியம் வைக்கிறாரோ, யார் அவருக்கு பயப்படுகிறாரோ அவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் அந்த புதை பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது மாம்சிக முயற்சியிலோ நான் பரிசுத்தவான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பெருமையினால் அல்ல, நான் நம்மை தாழ்த்துக்கிறதுனால அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறதுனால சில நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்படி எல்லாம் சில நேரங்களில் செல் எடுத்து யூடியூப் பார்த்துட்டு இருக்க வேலையில கேட்டீங்க அப்படின்னா நியூஸ் பார்ப்போமே, அது பார்க்கும் போது இன்னைக்கு ஜெபம் பண்ணுவனே என்னப்பா இது தேவையில்லாத ஒரு நியூஸ்கள் உலக பிரகாரமா இந்த வார்த்தையெல்லாம் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், இப்படி சந்தியில உட்காராம இருக்கேன், இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு நான் பாக்கியமானு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறது மூலம் அழுது கர்த்தர் சந்நிதியில படுத்திருக்க வேலையில கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். ஒரு விரல் என்னை நோக்கி சொல்கிறது, நீதான் இதை சொல்லணும், நான் அதுக்கு பாத்திரம், நீ சொல்லு, I was interfered with you, நான் உன்னோடு கூட இடைபடுவேன், நீ எந்திரி, தேற்றவான் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தாயின் அன்பு குறைந்து போகலாம், கட்டினுக்கு பெற்ற குழந்தையினுடைய அன்பு குறைந்து போகலாம், தந்தை வளர்த்த தந்தையினுடைய அன்பு, பெற்றெடுத்த தந்தையினுடைய அன்பு, மகன்களுடைய அன்பு, மகளுடைய அன்பு, உலகத்தாருடைய சிநேகம், உலகத்தாரியுடைய சிநேகம் எல்லாம் கைவிட்டு போகிற வேலையில உங்களையும் என்னையும் படைத்தவர் அவர் திக்கற்றவராய் விடேன், நான் உங்களை தனிமையாய் விடேன், உபத்திரவத்தின் குகையில உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் சிலருக்காய் தேவ சந்நிதியில இருந்து வருகிறது. பெற்றுக்கொள். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடவே இல்லை, அபிஷேக தைலத்தை உங்களை மேல் ஊற்றுகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் மீது வைத்த அபிஷேகம், உன் மீது வைத்த பொருத்தனைகள் உன்னை நான் நடத்தும்படியா தெரிந்து கொண்ட காரியத்தை நான் நடத்தியே செல்லுவேன். அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது. நீங்க தயவு செஞ்சு அதை பாடிட்டு படுங்க.
யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தேவ பிள்ளைகளே, கடைசியில இந்த நேபுகாத்நேச்சார் முன்னாடி கொண்டு வரப்படுகிறான் தானியேல். ராஜா கூட கூப்பிடல, வேற வழி இல்ல. ஸ்தோத்திரம். கொண்டு வந்து விட்ட உடனே அவன் என்ன பண்றான், சொப்பனத்தை விவரித்து சொன்னதுன்னு சொல்லிட்டு திரும்ப 9ஆம் வசனத்தை பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் நிறைய தடவை அந்த ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு குறிச்சொல்கிற எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி he was tired. அவன் they entirely lose their hope. அவன் தன்னுடைய நம்பிக்கை எழுந்து போனனால கடைசியா பெல்சாஸ்தார் கொண்டு வரப்பட்டான். அவன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஆனா 9ஆம் வசனம் பாருங்க, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சாஸ்தாரே சொல்லணும்னு விவரித்து சொன்னதாவது சொல்லிட்டு அவன் மேல இருக்கிற மனுஷெல்லாம் நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனா கர்த்தரை நம்பி சொல்லுகிறதற்கு அவன் வருகிற வேலையிலே பிசாசு அவனை கட்டுகிற ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, நீ எத்தனை மனுஷன் இடத்துல, எத்தனை மனுஷி இடத்துல எவ்வளவு காரியத்தை நீ புலம்புற, எவ்வளவு விஷயத்தை நீ அல்லாடி தில்ற. தேவ சந்நிதியிலே உட்கார்ந்து தேவனிடத்துல அர்ப்பணிப்பு சொல்லுவதற்கு ஏன் தயக்கம், ஏன் காலதாமதம் பண்ணுகிறாய்? அவரால் விடுதலையாக்க ஆகும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் நீங்கள் காலதாமதம் பண்ணுகிறது என்ன? மேல இருக்க எல்லாத்தையும் சொப்பனத்தை சொல்லிட்டார் ராஜா. ஆனா தானியேலை கூப்பிட்ட உடனே 9ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. தானியேல் chapter 4 verse 9, சாஸ்திரியின் அதிபதியாகிய பெல்சாஸ்தாரே, அவன் எல்லா சாஸ்திரிகளுக்கும் he was head. ஏன்னா முன்னாடி ஒரு கனவு காண்பான். அந்த கனவுக்கான விளக்கத்தை கொடுத்தவன நான் ராஜ்யத்தை பாதியை கூட தருவேன்னு சொல்லுவான். அதனால இவன் என்ன பண்றான்னா ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுத்து தானியேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். அவனை பார்த்தோட திரும்பியும் சொல்லலாம், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இல்லாம சில நேரங்களை அதை கொஞ்ச நேரம் வெளியில அனுப்பி வச்சிருந்தோம். ஒரு பயபக்தி நமக்கு சர்ச்சுக்கு போற டயத்துல மட்டும்தான் வருது. ஒரு பயபக்தி ஒரு மீட்டிங் போற டயத்துல தான் வருது. அதுக்கப்புறமா உலகத்தின் காரியத்துல எல்லா மனுஷனும் இன்க்ளூடிங் மீ ஓவர் இட் இஸ் விலகி போகிற ஒரு சாபத்தோடு இருக்கிறோம். ஆனா தானியேலை பார்த்த உடனே நேபுகாத்நேச்சார் 2வது சொல்றான், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அறிதலவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தையும் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. மேல இருக்க எல்லா பயில்களையும் ஒப்பிச்சு தொலைச்சிட்டான் ராஜா. அவனே சொல்றான், நான் மேல இருக்க எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா இவன்கிட்ட சொல்லும்போது என்னன்னா, சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லு. ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், தேசத்தின் மத்தியில நீ படுத்திருக்க நேரம் மத்திய ஒரு பெரிய விருட்சத்தை பாத்தீரு. அந்த விருட்சம் பலத்து தேசத்தின் எல்லா பரிந்தும் காணப்பட்டுச்சு. இதுல நிறைய கனிகள் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துச்சு, வெளியின் மிருகங்கள் வந்துச்சு. அது அந்த நிழலுக்கு கீழே நிறைய பிராணிகள் போஷிக்கப்பட்டுச்சு. அப்ப நான் அந்த படுக்கையில படுத்திருக்கிற வேளையில தலையில இருந்து ஒரு தரிசனம் காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்க கண்டேன். There was a watchman, holy watchman. அவன் மேல இருந்து இறங்கி வருவதை பார்த்த அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி போடு, இந்த கொப்புகள்லாம் தரிச்சு போட்டு. ஸ்தோத்திரம். ஆனாலும் அதனுடைய வேற மட்டும் அடிமரத்தை மட்டும் விட்டு வை. இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கிடவது. அவன்கிட்ட இருந்த மனுஷ இருதயம் புடுங்கப்பட்டு மிருகம் அவனுக்கு கொடுக்கப்படட்டும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதில் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார்.
இப்பதான் சொல்றான், இது நான் கண்ட கனவு, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்றான். ஸ்தோத்திரம். இந்த கனவுக்கு அர்த்தத்தை இந்த நான் ஞானிகளெல்லாம் சொல்ல முடியாம போயிருச்சு. நீயோ இதை தெரிவிக்க கடவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றான். He was continually intimating more than 3 times. You have a Holy Spirit. அவன் தொடர்ச்சியா 3 தடவை அவன் சொல்லும் போதே நேபுகாத்நேச்சார் சொல்றான், உங்ககிட்ட பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு 3வது தடவை இந்த இடத்துல சொல்றான். அவன் சொல்லி முடிச்ச உடனே 19ஆம் வசனத்தை சொல்றாரு, பெல்சாசார் அதாவது தானியேல் என்ன பண்றான்னா, ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். For 1 hour, ஒரு நாளிகை மட்டும்னா 1 மணி நேரம் he did not speak anything. He was keep quiet. அவன் என்ன பண்றானா, அந்த தரிசனத்தை அவன் சொல்றத கேட்டானோ, அதை பார்த்து கேள்விப்பட்டு அந்த காரியத்தை குறிச்ச உடனே இவனுக்கு மறுபடியும் வெளிப்பட்டுருச்சு. இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஸ்டன் ஆயிட்டான். 1 மணி நேரம் பேசாம இருக்கிறான். ராஜா அவனை நோக்கி, பெல்சாஸ்தாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். எதுக்கு இந்த சின்ன ஒரு கனவு போய் இப்படி பயப்பட்டு இருக்க? இதுக்கு ஒரு மரம் இருந்துச்சு, மரம் வெட்டி போட்டுச்சாங்க, அவ்வளவுதான். அது மிருகத்திட்ட போனுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு போய் இதுக்கு ஏப்பா நீ கலங்கி போய் நிக்கிற அப்படிங்கிறான். அப்பதான் தானியேல் அதாவது பெல்சாஸ்தார் பிரதியுத்தரமாக, ஏன்னா இந்த வசனத்தை எழுதுறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நேபுகாத்நேச்சர். அதனால என்ன கேட்டீங்கன்னா தானியேல் அவர் அநேக இடத்துல சொல்லாம, ஏன்னா அவர் கூப்பிடுறது அவனை மறுபேர் வச்சு தன்னுடைய தெய்வங்களாகிய 4 தெய்வங்கள்ல ஒரு தெய்வத்துடைய பேர் பெல்சாஸ்தார். அதனாலதான் பெல்சாஸ்தாரே பிரதியுத்தரமாக, அதாவது தானியேல் சொல்றது தானியேல் சொல்லாம தன்னுடைய தெய்வத்துடைய பேரை சொல்லி சொல்றான். என்ன சொன்னான்னு அவன் அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா எழுதுறான்னா, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருவிடத்திலும் பழிக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு, நீர் பார்த்த அந்த வளர்ந்த பலத்த விருட்சம், அந்த மரம் ட்ரீ என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வான உயர்ந்தமும் எட்டினது. அதனுடைய வளர்ச்சி எப்படின்னா நிறைய நாடுகளை பிடிச்சு அந்த மரம் அதாவது பூமியிலிருந்து வளர்ந்து 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 வான வயிற்றுக்கு ஒரு பெரிய மரமாயிருச்சு. அதன் இலைகள் நேர்த்தியாயும் அதுல கனிகள் அதாவது ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது, அதன் கொப்புளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது வேற யாரும் கிடையாது, அது பெரியவரும் பலத்தோருமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. நீர்தான் அந்த பெரிய மரம். பக்கத்துல தான் நிறைய நாடுகள் இருக்கு, நிறைய மக்கள் உங்களுடைய அரசு ஆளுமைக்கு கீழே இருக்கிறாங்க. உங்களுடைய அரசு ஆளுகை வான பரிந்தும் எட்டிருச்சு. உங்களுடைய கர்த்தத்துவம் பூமி எல்லா பக்கமும் எட்டி இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் தெரியா நேபுகாத்நேச்சர்னா யாருன்னு. அவ்வளவு பெரிய ராஜா நீரு. இப்ப இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்க, ஆனாலும் இந்த வேர்ல இருக்க அடிமரம் தரை மட்டும் இருக்கட்டும் சொல்லிச்சு. இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக. இந்த மிருகம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு இரும்பும் வெண்கலமும் போட்டு இது மனுஷ ரூபமா இல்லாம இது பணியில நனைஞ்சு காட்டுவாசியா அலையணும். 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கிடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காலானே ராஜாவாகிய நீர் கண்டீரே. ஒரு 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 ஏஞ்சலை நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து சொல்ல 7 காலங்கள். 7 காலங்கள். It is not mentioned by 7 years. It's till 7 times pass over him. அப்படின்னா 7 காலங்கள்னா நம்முடைய நாடுகள் என்ன கேட்டீங்கன்னா ஒன்லி வெயில் காலம், மழைக்காலம். இதை நான் வசித்துக் கொண்டு இருக்கிற இங்க கேட்டீங்கன்னா 4 காலங்களா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு குளிர்காலம், மழைக்காலம், ஸ்பிரிங்கு, அடுத்து சம்மர். ஸ்தோத்திரம். அத ஒரு 4 காலமா இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 7 காலங்கள். ஒரு ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் பனி அடிக்குது, அப்புறம் பூ பூக்குது, அப்புறம் வெயில் அடிக்குது, அப்புறம் இலையுற்கார வருது. அது மாதிரி ஒரு 4 காலங்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி 7 காலங்கள் கடங்குற வரைக்கும் நீர் என்ன பண்ணுவீரு? இப்படித்தான் இருப்பீர். ராஜாவாகி என் ஆண்டவரே, அந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால்
என்னுடைய ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய கர்த்தர் என்ன சொல்றார்? என்னை படைத்தவர், நம்மளை படைத்த உருவாக்கின, நம்மளை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறது என்னன்னா, மனுஷர் நின்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து கர்த்தர் யாருக்கு சித்தம் வைக்கிறாரோ அவரை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். நீர் அழிந்து போக அறிங்கிற வரைக்கும் 7 காலங்கள் கடந்து போகும். ஆனாலும் விருட்சத்தினுடைய அடிமரம் வெட்டப்படாததுனால நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உனக்கு நிலை நிற்கும். எப்போ நீர் நான் இல்ல, என்னுடைய கிரியை இல்ல, என்னுடைய பலன் இல்ல, என்னுடைய முயற்சி இல்ல, எல்லாம் கொடுக்கிறது தேவன், நீர் உன்னுடைய சிந்தனையில நீர் அறிக்கையிட்டதுக்கு அப்புறமா, அந்த பரம அதிகாரத்தை நீர் அறிந்ததுக்கு அப்புறமா, மனுஷரால நம்மை உண்டாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரால் ஆகும் என்பதை நீர் உணர்ந்ததுக்கு அப்புறமா அது உமக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, இதை விசுவாசிக்க கூடுமானால் இது நம்முடைய முயற்சினால சில கட்டுகளும் சில பிசாசின் கிரியைகளும் இதை உடைக்கிறதுக்கு சயின்டிஸ்டால முடியாது, மெடிசினால முடியாது, ஆனால் ஆகும், அவராலே ஆகும் என்பதை அறியும் மட்டுமாய் இந்த உபத்திரவம், இந்த பாடுகளும் உங்களை கொண்டு கடந்து செல்லும்படியாக அதன் மீது நீங்க பிரயாணம் பண்ணுவீங்க. நீங்க பரம அதிகாரத்தை, உங்க கண்களை, உங்க சிந்தனைய, உங்க நம்பிக்கைய அவருக்கு நேராய் திருப்பும் போது, when you are going to seek the true God, you are getting the healing, you are going to get some miracle in your life. கர்த்தர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே, இதை கேட்கிற வேளையிலே சில காலங்கள் இதை உங்களோடு கூட அனுமதிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். சில நாட்களுக்குள்ளதாக உங்கள் இருதயம் தேவனுடையமாய் திரும்பும். அப்பொழுது நீங்கள் யூகிக்க முடியாத, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் எண்ண முடியாத சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடனடியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த கனவையும் பார்த்துட்டு இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லி முடித்த உடனே தானியேலுக்கு ராஜா மேல ஒரு கரிசனை, அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறான். நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு, தானியேல் சாப்டர் 4 verse 27, நீதியை செய்து முதல்ல என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னா நீதியை செய்யணும். கைகூலி லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்க கூடாது, நீதியை செய்ய வேண்டும். முது பாவங்களையும் we have to wash our sin with the Holy Spirit. அவருடைய ரத்தத்தினால, blood of Jesus, அதனால நம்ம சுத்திகரித்து நம்முடைய பாவங்களையும் விட்டுட்டு சிறுமையானவர்களுக்கு இறங்கி, please note down the word clearly. அவன் என்ன ஆலோசனை தானியேல் சொல்றான்னா, அந்த ஆலோசனை இந்த காலம் மட்டும் நமக்கு பொருந்துகிறது. சிறுமையானவர்களுக்கு இறங்கி. It is not mentioned by you have to give money for the pastors. நீங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லல. கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா சிறுமையானவர்களுக்கு இறங்கி, உங்கள் பக்கத்து வீடுகள்ல, உங்க அண்டை வீடுகள்ல அற்பமா எனப்பட்டவர்கள், உதவியற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். சிறுமையானவர்களுக்கு இறங்கி உங்களுடைய அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். என்னென்ன சேட்டை பண்ணிரு, உங்களுடைய பெருமை, ஒரு ராஜ்யம் கையில இருக்குன்னு என்னென்ன அகாஜுக அசிங்கமான காரியம் செஞ்சினோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீர்னா உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். There is a secret. நான் வேதம் வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். உன் இருதயத்துக்குள்ள என்ன அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு இருக்க, என்ன பெருமையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க, என்ன அகங்காரத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க. தானியேல் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றார், ஒரு ஆலோசனை இப்ப நமக்கு கொடுக்கிறார். நீதியை செய்து பாவங்களை விட்டுட்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கி, அக்கிரமத்தை எல்லாம், நாங்க யார் தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, நாங்க அப்படி தெரியுமா, பெருமை எல்லாம் உதறி தூக்கி தூர போட்டு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஒரு பெரிய அட்வைஸ். எல்லாத்தையும் விட்டுருப்பா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய சுபாவம் என்னன்னா அன்பின் சுபாவம்.
4:28 சொல்லுது, இதெல்லாம் இந்த அட்வைஸையும் கேட்டுட்டு ராஜா திரும்பினான்னா திரும்பலங்க. சர்ச்சுக்கு போய் கர்த்தர் வார்த்தையை கேட்டு ஜெபத்துல பங்கு கட்டு அவரோடு பிரயாணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திரும்பியும் வந்து என் இஷ்டத்துக்கு போகணும்னா என்னங்க அது? அட்வைஸ கேட்கறதுனால மேல சொன்ன எல்லாமே ராஜாவுக்கு வந்துருச்சுங்க. நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் at the end of 12 months 12 மாசம் போயிருச்சு. இப்ப ராஜா வந்து பாபிலோன் அரண்மனைக்கு மேல உலாவி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, நீ எங்க உலாவிக்கிட்டு இருக்க? உன் சிந்தனை எங்க உலாவிக்கிட்டு இருக்கு? உன் ஆலோசனை எதன் மீது உலாவி கொண்டிருக்குது? ஆடு மேய்க்கிறவனை தூக்கி, தாவீதை தூக்கி, என் பேரு டேவிட் தான், ஸ்தோத்திரம். ஆடு மேய்க்கிறவனை தூக்கி ராஜாவாவி உட்கார வச்சா, போருக்கு உரியா போயிட்டா, அரண்மனைக்கு மேல உலாவிக்கிட்டு இருந்தவன் அவன் பார்வையை எங்க வச்சான் ராஜா? ஸ்தோத்திரம். தூரத்துல இருக்கிற ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க உரியாவின் மனைவியாகிய பச்சைபால் மேல வச்சான். அங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுல உலாவிக்கிட்டு இருக்கோம்? கர்த்தர் வசனத்தை இன்னைக்கு காலையில இருந்து எழுஞ்சில நான் வசனம் வாசிக்கவே இல்லை. ஏன்னா எதுக்குன்னு எனக்கே தெரியல. அப்படி கட்டப்பட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. காலையில ஒரு பிரேயர் மீட்டிங் மட்டும் ஜாயின் பண்ண, ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வெளிப்பட்டுச்சு. ஆனாலும் எந்திரிச்சு வாசிக்க முடியாத ஒரு கட்டுகள். ஏன்னா சில நேரங்கள்ல நம்முடைய சிந்தனை சில வேலை காரியத்துல உலாவி கொண்டிருக்குது, உலக பிரகாரமா உலாவி கொண்டிருக்கு. இன்னைக்கு வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்பதாக விசா சொல்றேன், இன்னைக்கு நீ வந்து என்ன பண்ணா, பவர் பாயிண்ட் போடாத. You don't waste your time. Just read the Bible and preach whatever you want. ஆவியானவர் பேசுவார். விசாசும் இந்த மாதிரி ஆமால, நம்ம வசனத்தை பவர் பாயிண்ட் போடாம அப்படியே எடுத்து வச்சு பேசணும், டைம் கன்சியூம் ஆகும், ஸ்பீடா பேசி முடிச்சிடலாம். இல்லங்க, விசாசும் நமக்கு எசஞ்சமானிக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பான் காதுக்குள்ள. தூக்கி ஓடு நீ. ஸ்தோத்திரம். தேவையில்லாத உலக பிரகாரமான காரியத்துக்கு நான் எவ்வளவு பவர் பாயிண்ட் போட்டு எவ்வளவு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளவு காரியத்தை நடத்திட்டு இருக்கேன். தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்றதுக்கு அந்த ஒரு டெக்னாலஜிஸ் நான் யூஸ் பண்ணனா, இது என்ன ஒரு சோம்பேறித்தனம்? என் சிந்தனை எங்க உலாவிக்கிட்டு இருக்கு? நம்முடைய சிந்தனை எங்க உலாவிக்கிட்டு இருக்கு? இந்த பாபிலோன் ராஜா அந்த அரண்மனைக்கு மேல உலாவி கொண்டு இருக்கும் போதுதான் எப்பவுமே உலாவிக்கிட்டு இருக்குது பஞ்சாயத்துங்க. உங்க கண்ணு பக்கத்து வீட்டுக்கார மேல அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், எப்படி இருக்கான், என்ன செய்யறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சே அவன் அபிஷேகம். உன் கண்களும் உன் சிந்தனையும் எது மேல உலாவிக்கிட்டு இருக்கு? கர்த்தர் கேட்கிறார். எந்த காரியத்தின் மேல உன் கண்ணை உலா விட்டுக்கிட்டு இருக்க? உன் சிந்தனையை உலா விட்டுக்கிட்டு இருக்க? உலக பொருளாதாரத்தின் மேலையா? உலகத்துல இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இந்த காரியத்தை திருமணம் நடக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு காரியத்தை வாய்க்க செய்யணும், ஒரு விடுதலை, நோயிலிருந்து விடுதலை ஆகணும், அதன் மேல உன் கண்ணை உலா விட்டுட்டு இருக்கியா? ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இந்த ராஜா 12 மாசம் முடிச்சவன அவன் கண்ணை உலாவ விட்டான். உலாவ விட்டனால என்னன்னா, அவன் வாயிலிருந்து வார்த்தை என்ன வருது தெரியுமா? பெருமையின் வார்த்தை. தானியேல் 4:30 சொல்லாது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ராஜா சொல்றான், this is great Babylon that I have built up for the house of kingdom by the might of my power and for the honor of my majesty. இந்த மகா பிரதாபத்துக்கென்று என்னுடைய அரண்மனை நான் கட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேலையில 31 பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, தேவ பிள்ளையே, நம்முடைய பெருமை என்கிற ஒரு வார்த்தைய பிசாசு நம்ம வாயில வர வச்சுட்டான்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரத்தை, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உயர்வை, நம்ம கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த சில திட்டங்களை உடைக்கும்படியா பிசாசு என்ன பண்றான்னா, நம்மளே பெருமையாய் பேசும்படியாக அவன் தூண்டி விடுகிறான். ஸ்தோத்திரம். பிசாசு இந்த பாபிலோன் ராஜாவை தூண்டி விட்டுட்டான்.
தூண்டி விட்டார். அவன் வாயில அவனுக்கு எல்லாமே கர்த்தர் சொப்பனமா சொல்லிட்டார், நடக்கிற சம்பவத்தையும் வெளிப்படுத்தியும் கொடுத்துட்டார். எல்லாம் சொன்னாலும் இருந்தாலும் 12 மாசத்துல மறந்து போயிடுச்சு. சில தரிசனங்கள் வெளிப்பட்டு சில ப்ராபசிகள் வருகிற வேலையில ஏத்துக்கொள்ளதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு ஏத்த மாதிரிக்கு வரல, அதனால நான் அந்த மீட்டிங் வரமாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் உண்டு. உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வருது இல்லைங்க, அவருக்கு ஏத்த மாதிரி வார்த்தை நம்ம கிட்ட வருது. அதை பிடித்துக் கொள்ளுகிறதா நம்முடைய காரியத்தை தவிர நம்ம கர்த்தர்ட்ட அட்வைஸ் பண்ணக்கூடாது. You got to speak like this, na? We don't want these things. We want more blessings, more peaceful life in this world. We don't focus on the eternal life. நாங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்பதற்காக வரல. இப்ப இருக்கிற வாழ்க்கை எப்படி சுபாஸ்டிகேட்டடா வாழ்றது, இதுல எப்படி நடத்துறது, இதுல எங்களை அவன் எப்படி பெருமையா பேசணும், இவன் எப்படி பெருமையா பேசணும். ஸ்தோத்திரம். அப்படித்தான் பிசாசின் அநேகளை கட்டி வைத்திருக்கிறான். ஆவிக்குரிய கட்டுகள். அவன் என் கூட்டத்துக்கு அத்தனை பேர் வந்தாங்களா, இவங்க கூட ஒருத்தர் ஒரு ஆடு வந்தாலும் போதுங்க, அந்த ஆடை நாம் பரலோகத்துக்கு கொண்டு போனால் அதுவே மகிமை சிறக்கும், அதுவே அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கும். உண்மையும் உத்தமமான ஓ ஊழியக்காரனே, ஓ ஊழியக்காரியே, வார்த்தைகளை கேட்கிறவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிங்கள் என்கிற ஒரு சத்தத்தை கேட்க முடியும். அந்த ராஜா வாயில வந்த வார்த்தை வந்தோன்னா உடனே அவன் வாயில இருக்கும் போதே, இந்த வார்த்தை அவன் பேசிக்கிட்டு இருக்க டயத்துல சைமல்டேனியஸ்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. திரும்ப சொல்றேன், இது அவ்வளத்தையும் அந்த ராஜாவே அனுபவப்பட்டதுக்கு அப்புறமா எழுதியிருக்கிறார். மனுஷர் தள்ளப்பட்டாய், வெளியில் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்ல மேய்வா. இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிட்டு. இந்த வார்த்தையை ராஜா சொல்லிட்டு இருக்கான், மேல இருந்து ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது. அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் தள்ளப்பட்டான், மாடுகளை போல புல்லமே ஆரம்பிச்சுட்டான். அவன் தலை மயிரெல்லாம் கழுகுடைய இறகுகளை போல ஆயிடுச்சு. அவனுடைய நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகங்களை போல வளர மட்டும் அவனுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. நல்ல தியானிச்சுப்பா. நீங்க பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை எடுத்து வாசிச்சு பாருங்க. தானியேல் 4:34-35 ராஜா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இப்ப இவன் மனுஷனா இல்ல, இவன் ஒரு மிருகமா இருக்கான், ஒரு மாடா இருக்கான். 7 காலங்கள் புல்ல மேஞ்சிட்டு அலைகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ராஜ பதவியிலிருந்து துரத்தப்பட்டுட்டான். அவனுக்கு எல்லாம் புடுங்கப்பட்டு பிச்சைக்கார மாதிரி ஒரு மிருகமா காலில வெண்கல சங்கிகளும் இருங்கு சங்கிகளும் போடப்பட்டு ராஜாவா இருந்தா ஒரு திமிர் இருந்திருக்கும்ல, அப்படிப்பட்ட திமிரை அடக்க முடியா கை கால்கள்ல விலங்கிடப்பட்டு புல்ல மேஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தருணத்துலதான் ராஜா சொல்றான், இந்த நாட்கள்லாம் சென்ற பின்பு, ஏன்னா 7 காலங்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். தேவ பிள்ளையே, ஓ இதோ மனுஷனை போல, இந்த தேவ மனுஷனை போல, ஓ அந்நிய மனுஷனா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்ட இதோ இந்த மனுஷனை போல இந்த இரவு வேளை நாம் நம் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுப்போம். அவன் வானத்துக்கு நேராய் ஏறெடுத்த தருணத்திலே அவன் புத்தி திரும்ப வந்துச்சு. திரும்ப புத்தி வந்தவன உன்னதமானவரை தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினார். The God asking one thing from us,
கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறது என்னன்னா, அவரை ஸ்தோத்திரி, அவருடைய புகழை பாடு. தேவையில்லாத மனுஷனுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத மனுஷனுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத கணவனுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத மனைவியுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத தாய் தந்தையுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத மாமியார் மருமையுடைய புகழ்ச்சிய, தேவையில்லாத கூட்ட பாட்டியோட புகழ்ச்சிய நீ பாடாத. அவர்களை உனக்கு கொடுத்த தேவனை துதி, அவரை ஸ்தோத்திரி. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துறேன். எப்படி மகிமைப்படுத்தினானா, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் 35 சொல்லுது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். ஒரு ராஜா எங்க ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாலே, சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாலே, பிரசிடென்ட் ஆயிட்டாலே, இவங்க போடுற குதி இருக்கு பாத்தீங்களா, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் இல்லைங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு உலகத்துல இருக்க முக்காவாசி நாடு ஆண்ட ராஜா எழுதின ஒரு விஷயங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். There's nothing. The human life is nothing. மரணம் நிச்சயம், சாவு நிச்சயம். செத்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு போவதற்காகவே நாம் இந்த கூடுகையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதோ ஆவியானவர் காண்பிக்கிறார். சில மனுஷனுடைய வாய்கள் சும்மாவே இருக்கிறது இல்ல. நீ உதட்டுக்கு சாயத்தை பூசுகிற சில சுவாபங்கள் உண்டு. தேவையில்லாத காரியத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத சில வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிறத ஆவியானவர் காண்பிக்கிறார். அதை விட்டு சகோதரியே, அல்லது பண்ணியோட சேர்ந்த நாரம் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. அது நாரட்டும். அந்த நாத்தம் பிடிச்ச பேச வேண்டாம். தண்ணியை தொலைச்சு தூர விட்டுரு. அப்படிப்பட்ட பேச்சு வேண்டாம். அவர்களை குறித்து நீ நியாயம் இருக்காத. உன் கண்கள் காணும். நீ சும்மா இரு. அவர்களை நான் பார்த்துக்கொண்டேன் என்கிற ஒரு தரிசனம் தேவ சந்நிதியிலிருந்து வருகிறது. லிப்ஸ்டிக் போடக்கூடியவங்க அந்த சகோதரி ஆவியானவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவெல்லாம் ராஜா சொல்றான், அவன் அனுபவிச்சு சொல்றாங்க. அதெல்லாம் மனுஷன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். கர்த்தர் தாங்க நடத்துறார். நம்ம சில நேரத்துல ஒன்று, நான் பிளான் பண்ணிட்டேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ஒரு மண்ணும் கிடையாது. அவர் நடத்துகிறார். அவர் நம்மை காரியத்தை வாய்க்க செய்கிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். கிங். அவ்வளவு நாட்டுகளை ஆண்ட ஒரு ராஜா நேபுகாத்நேச்சார். அவன் சொல்றான், தேவனுடைய கையை நிறுத்திட்டு என்ன செய்யணும் சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு மனுஷனுக்கும் இல்லைன்னு அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. வந்த உடனே, இந்த வார்த்தை அவன் வாயில் வந்த உடனே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய அக்கிரமங்களை குறித்து, நம்முடைய மீறுதல்களை குறித்து நாம் அவர் சந்நிதியிலே அழுது சமர்ப்பணமாகி ஒப்புரவாகி வருகிற வேளையிலே உடனடியா விடுதலை கொடுப்பார் கர்த்தர் சொல்றார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொன்ன உடனே அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. நேபுகாத்நேச்சார் சொல்றான், இதை நான் சொல்லி முடிச்ச உடனே பாருங்க, அதான் வாசிக்க சொல்றேன், அதுல அவ்வளவு புதைபொருள் இருக்கு, அதுல அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இந்த தானியேல் 4:34-35 பாத்தீங்கன்னா அவ்வளவு புதைபொருளை கொண்ட ஒரு ரகசியம். தேவனை துதிக்கிறது, அவரை புகழ்ந்து பாடுகிறது. அவரால் கூடும் ஏசப்பாவை எதிர்த்து நிக்க ஒன்னால முடியாடா. மோதி பாடுறா, என்ன வெட்டி கொள்வியா, கொன்னுட்டு போனா, ஸ்தோத்திரம். அழிப்பையா, சிறையில போடுவியா, போட்டு போனா, ஸ்தோத்திரம். அவரை தடுக்கிறதுக்கு ஒன்னால முடியாதுடா. நீ என்ன அழிச்சாலும் என்னுடைய ரத்தத்துல இருந்து, ஒவ்வொரு ரத்தத்துல இருந்தும் ஒரு விசுவாசிய அவர் எழுப்பார். என்னை கொல்லுகிற உன்னை கொண்டு என் தேவன் அந்த ராஜ்யத்தை கட்டுப்படியா எழுப்புவாரு. இத சொல்லி முடிச்ச உடனேதான் அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. மாடா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்க ராஜா, புத்தி திரும்ப வருது. நல்லா பாருங்க, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகமும் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்துச்சு.
பழைய நேபுகாத்நேச்சாருடைய சுபாவம் இல்லைங்க. தோத்திரம். இந்த நீங்க அந்த ஒரு ஆர்டிபிஷியல் இமேஜஸ் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. நேபுகாத்நேச்சாருடைய இமேஜ் இப்படித்தான் இருக்குங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன். இந்த சுபாவம் இல்ல, இந்த முகக்கலை இல்ல, எப்ப அவன் தேவனை ஏத்துக்கொண்டானோ, தேவன்கிட்ட அறிக்கை செய்தாரோ, தேவனை முயர்ந்து பேச ஆரம்பித்தாரோ, அவரால கூடும். அவரை எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு நாயாலே முடியாதுன்னு அவன் ஒரு ஆணித்தனமாய் ஒரு ராஜா, அவ்வளவு நாடுகளையும் ஆண்ட ஒரு ராஜா ஆணித்தனமாய் சொல்லுகிற வேளையிலே அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வருகிறது. அவன் முகக்கலையும் முன்னாடி இருந்ததை விட அதிகமா அவனுக்கு திரும்ப வருது. அது மாத்திரம் கிடையாது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் முகக்கலையும் உன் பதவியும் உன் அங்கீகாரமும் இதோ உனக்கு திரும்ப வரும். தேவ சந்நிதியிலே தேவனை உயர்த்தி அவரால் ஆகும் என்பதை இதோ இந்த ராஜாவை போல அந்நிய மனுஷனை போல நீ சொல்லுகிற வேளையிலே, நீங்கள் நம்புகிற வேளையிலே, உங்கள் விசுவாசம் பெருகுகிற வேளையிலே இதோ எல்லாம் உங்களை தேடி வரும். You no need to go back down. Oh, it will be come back you. அது உங்களை தேடி வரும். மந்திரிமாரும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் திறப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. எக்ஸலன்ட் மேஜஸ்டி அவனுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் சும்மா இல்லைங்க. 37 பாருங்க. நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தினேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்றான். Though that walk in pride is able to abase. Pride இருக்கா நமக்குள்ள, பெருமை இருக்கா, அப்படி நடக்கிறவனை தாழ்த்த அவரால் ஆகும்னு ராஜா எழுதி வச்சான். இன்னைக்கு நம்ம கிட்ட தேவ பிள்ளைகளே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த காரியத்திலிருந்து வெளியில வரு, இது சரியில்லைன்னு சொல்ற வேலையில அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து திரும்புவோமானால் ராஜாவை போல மாட மேஞ்சிட்டு வந்து, நான் எனக்கு பாடுகள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் அண்ணன் நீ சொன்ன ஆமால அவர் தீர்க்க தரிசனம் சொன்னா நிறைவேறிச்சு இல்லன்னு சொல்லி திருந்தது நல்லதா? இல்ல, சொல்கிற வேலையில எல்லாத்தையும் விட்டுட்டு முன்பதாக நீர் என்னை அரவணைத்தீர், முன்பதாக என்னை எச்சரித்தீர் என்று அவர் பக்கமாய் திரும்புகிறது நல்லது என்பதை நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிய கடவோம். தேவ பிள்ளைகளை ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, நல்ல இரவிலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நீர் பலத்தை கொடுங்க, பெருமையை எடுத்து கொடுங்க. எங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு பொறுமையும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய சித்தத்தையும் நாங்கள் பிரதிபலிக்கிறவராய் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறவராய் ஓ நீர் நடத்துங்க தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. சிலர் உண்மையாகவே நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். சில உலக பிரகாரமான இருக்கிற சில மகத்துவங்களை தூக்கி எறிகிற சில காரியத்துல நீங்கள் ஒப்புரவாகி வருகிறீர்கள். தேவ ஆவியானவரே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. நீரே காரியத்தை நடத்துங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தேவன் பக்கமாய் திரும்புகிற ஒரு தரிசனத்தை காட்கிறார். ஓ கேட்கிற வேளையிலே தேவனே காரியத்தை நடத்துங்க. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில் பலப்படுத்துங்க. குமாரனே, இந்த இரவு வேளைக்கு நித்திரைக்கு செல்கிறோம், நீரே பலப்பட்டு காரியத்தை நடத்துங்க. குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் த கம்மிங். நான் இண்டிவிஜுவலா கால் பண்ணி ஜெபம் பண்ணிடுறேன். God bless you. Amen.